எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஃபேன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இது நம்ம சென்னை வடபழனி முருகர் கோயிலில் தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்காக நான் முருகரை வழிபடுறதுக்காக அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் தான் இந்த வடபழனியில் இருக்க முருகர் கோவில். இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொல்லணும்னா 1980 முருக பக்தனான அண்ணாசாமி நாயக்கர்ன்றவர் தான் இந்த கோவிலை கட்டினாரு. அவர் ரொம்ப காலமாக தீவிரமான வயிற்று வலி பிரச்சனையில் இருந்தார். இந்த கோவில் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய முருகர் கோவில், பழனி, திருத்தணி, திருச்செந்தூர்னு சொல்லிட்டு பல முருகர் கோவிலுக்கு போயிருக்காரு. ஒரு சித்தரோட வழிகாட்டுதலின் படி இந்த கோவிலுக்கு வந்தால் அவருக்கு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்காக இந்த கோயிலில் வேண்டியிருக்காரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசையில் தான் இருந்திருக்கு. பின்பு முருகப்பெருமானோட சக்தியை உணர்ந்த இவர் இங்கே ஒரு கோவிலை எழுப்பிட்டாங்க. இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா வடபழனியில் தினமும் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். அதில் தயவுசெய்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத வடபழனி கோவில் உள்ளே இருக்க அத்தி மரத்தில் 9 முறை சுற்றி வந்தாலே போதும், திருமண தடை நீங்கி திருமணம் கட்டாயமாக நடந்துடும். மற்றும் உங்களோட பொருளாதாரத்துலேயும் நீங்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைவீங்க. இந்த கோயிலோட சிறப்பு எல்லாருக்குமே தெரியும். முருகர் நம்ம தமிழ் கடவுள். இவரோட பவர் எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால தைப்பூசத்தில் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நான் அந்த கூட்டத்தில் நின்று அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 7 மணிக்கு வந்தேன். நான் 11:30 மணிக்கு தான் கோயிலுக்குள்ளே போயிட்டு அவர் தரிசனத்தை பார்த்தேன். இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்டில் ஓம் முருகான்னு போடுங்க. எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் டே.